அதிக சத்தம் போட்டாலே ஞானம் பிறக்காது. அமைதியா இருந்தா மட்டும்தான் ஞானத்தை கொடுக்க முடியும். ஆர்ப்பாட்டத்தை கொடுக்கலாம் சத்தத்துல, ஆனா அறிவை கொடுக்க முடியாது. அதனால அமைதியா இருக்கணும். ஒண்ணு. இப்ப மனதில் ஏற்படுகிற ஒரு உணர்ச்சி உங்க வாழ்க்கையவே பாதிக்கும்னு சொன்னா, ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்றோமே, ஹார்ட்ல கோபம் வரும்போதே மனசுக்கு வைத்தியம் பண்ணிட்டோம்னா டாக்டர்கிட்ட போக வேண்டி இருக்காது. இதைத்தான் இவ்வளவு சிரமப்பட்டு சொன்னாங்க. நீங்க முதல்லயே உங்க மனசை கொஞ்சம் கவனிச்சு அதை வைத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓ நம்ம கோபப்படுறோம். முதல் விஷயம், பைத்தியம் தெளிஞ்சதுக்கு என்ன அடையாளம்? இது ஏன் என்ன கேட்குறேங்கிறீங்களா? இல்லாட்டி நீ ஏன் இதை பேசுறேன்னு கேட்குறீங்களா? உனக்கு அனுபவம் இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்குறீங்களா? ஒரு பைத்தியம் தெளிஞ்சதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? நான் பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறனோன்னு தோணிட்டா அது தெளிவாயிடுச்சுன்னு அர்த்தம். எதுவுமே அதுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா 24 hours அது பைத்தியமா ஃபுல் டைமா கண்டினியூ பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஏன் நான் இப்படி பிஹேவ் பண்ணேன், இதை ஏன் நான் தூக்கி எறிஞ்சேன் அப்படின்ற கேள்வி ஒரு நிமிஷம் வந்துட்டாலே, நான் இவ்வளவு நேரம் பண்ணது சரியில்லையோ அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்துட்டாலே பைத்தியம் சரியா போச்சுன்னு அர்த்தம். ஒன்று, வீட்டை விட்டு ஒரு வயசான முதுமையான ஒரு நபர் போயிட்டார், வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். அவருக்கு முதுமையில் இந்த நிறைய வியாதி வரும், மறதி என்னெல்லாமோ வரும், தன்னுடைய வீடே தெரியாம போயிடும். ரொம்ப நல்லது அது, அது நடந்தா பல பேருக்கு நல்லது. அது மாதிரி ஒருத்தர் போயிட்டார், என் நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஒரு வீட்டு அட்ரஸ் தெரியாது, நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரியாது, ஏன் ரைட்ல போறோம் எப்படி லெஃப்ட்ல போறோம்னு தெரியாது. கரெக்டா எப்படின்னு கேட்குறீங்களா? ஜோ பைடன் மாதிரி அவருக்கு தான் எங்க இருக்கிறோம்னு தெரியாது பல சமயத்துல. அது மாதிரி அவருக்கு ஏற்பட்டு போச்சு டிம்னீஷியா, அம்னீஷியா எல்லாமே பேர் சொல்லுவாங்க அவங்க பாட்டுக்கு. இருக்கட்டும், அவர் என்ன பண்ணிட்டார், அப்படி இப்படி போய் கடைசியா அவர் கொண்டு போய் ஒரு இடம் தெரியல, ஒரு மனநல மருத்துவமனையில அடைச்சு வச்சுட்டாங்க. அடைச்சு வச்ச உடனே அவருக்கு என்ன வைத்தியம் பண்றது பண்ணிட்டு இருக்கிறாங்க முறையாங்க. அவர் யாருமே தெரியாது, அட்ரஸ் தெரியாது, வீட்டுக்கு கொண்டு அனுப்ப முடியாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க ஃபினாயில் எடுத்து குடிச்சிட்டார். வெள்ளையா இருந்தோடனே பால்னு முடிவு பண்ணி, அவர் தான் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புகிற உத்தமர். இந்த ஃபினாயில பார்த்தாரு, பால் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபினாயில குடிச்சிட்டாரு. ஃபினாயில குடிச்ச உடனே பேதியா போச்சு பாருங்க, அவருக்கு சுய நனவு வந்துருச்சு. அதுக்காக எல்லாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க. சுய நினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஏன் இங்க இருக்கேன்னு கேட்டார். நல்ல கவனிங்க, நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டார். என்னை எதனால இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். ஐயா நீ இந்த மாதிரி தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த. ஐயோ அப்படியா? அப்புறம் சொல்றார், நான் அங்க அந்த வீடு என் மகன் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார், போயிட்டார். கொஞ்சம் நீங்க கவனிக்கணும், நாம என்ன தப்பு பண்றோங்கிறது தெரிய ஆரம்பிச்சாதான் நாம தெளிவடைகிறோம்னு பொருள். நமக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா 3-4 காரணம். நமக்கு இருக்கிற உணர்ச்சி வசப்பட்ட நிலை, காமம், குரோதம், பயம், இது மாதிரியான உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நம்ம என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாது. ஒருத்தன் சொன்னா, டேய் எனக்கு கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்றான். இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அவமானப்பட வேண்டிய விஷயம். எனக்கு கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு. இப்ப சொல்றேன், ஒரு வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. கோபம் வந்தால் எதை வேண்டுமானாலும் தூக்கி எறிவேன் என்று பல பேர் பேசுகிறார்கள். நான் கோபம் வந்தால் எதை வேண்டுமானாலும் எரிகிறவர்கள் பெரியவர்கள் அல்ல, கோபத்தையே எரிகிறவர்கள் தான் பெரியவர்கள். அந்த கோபத்தையே, இது எதுக்கு எனக்கு அனாவசியமா, இந்த கோபத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இந்த கோபத்தை தூக்கி முதல்ல வெளியேறி அப்படின்னு சொல்ல முடியுமானா அவன் தான் விழிப்படைகிறான்னு பொருள். ஆங்கிலத்தில் அதற்கு பேர் அவேர்னஸ் அப்படின்னு பேர், தமிழ்ல விழிப்புணர்வு அப்படின்னு பேர். இந்த அவேர்னஸையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கு தான் குருமார்கள் உலகத்துல வந்து கொண்டே இருக்கிறார். புத்தர், வள்ளலார், எத்தனையோ மகான்கள், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி, இது மாதிரியான மகாவீர், இது மாதிரி பெரிய பெரிய ஞானிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், நாராயண குரு, இவர்கள்லாம் அதுக்கு வந்தவர்கள். அவேர்னஸ், விழிப்புணர்வை உண்டு பண்ணுவார்கள். இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் கிடைக்காது.
சில பேருக்கு ஏதோ ஒரு வகையில அது அமைஞ்சு போயிடும். இப்போ ஓஷோ அப்படின்னு இந்தியாவில் ஒரு பெரியவர், அவர் ஸ்கூலுக்கு போகும்போது மரத்தடியில ஒருத்தர் படுத்திருந்தார். கிழிஞ்சு போன போர்வை போத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் திடீர்னு அவரை கூப்பிட்டார், இங்க வா, நீ யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். தெரியாது அப்படின்னார். ஆனா எனக்கு தெரியும் நீ யாருன்னு தெரியும். நீ பிற்காலத்துல என்னவா வருவேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ உன் நிலைய ஒசத்திக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். உன்னால மெடிடேட் பண்ண உட்காந்தா மெடிடேஷன் பண்ண முடியாது. என் போர்வையை எடுத்துக்கோ, இதுல உட்காரு, தினம் ஒரு மணி நேரம் மெடிடேட் பண்ணு, நீ எங்க போறேன்னு பாருன்னார். ஓஷோ பிளைனா சொல்றாரு, எனக்கு ஒரு பெரிய மனுஷன்னு தெரியுது, கண்ணை பார்த்தா ஒளியா தெரியுது, எல்லாம் கரெக்ட், போர்வை நாறுது, நாத்தமா நாறுது, என்கிட்ட கொடுக்குறேங்கிறாரு, நீ உட்காருங்கிறாரு. நான் சொன்னேன், எனக்கு அந்த ஞானமே வேணாங்க, இந்த நாட்டமும் வேணாங்க, எனக்கு இந்த ஞானமும் வேண்டாங்க அப்படின்னு நான் கையெடுத்து கும்பிட்டேன், எனக்கு வேணாங்க அப்படின்னு. சரிப்பா உன் இஷ்டம், ஆனா ஒண்ணு மறந்துடாத, இந்த போர்வை இல்லைனாலும் நீ அடைய வேண்டிய இடத்தை அடைவ, லேட்டா அடைவ, நீ அடைவ ஆனா லேட்டா அடைவ, புரியுதா அப்படின்னு நடந்தது. பின்னால ஓஷோ சொல்றார், நான் ரியலைசேஷனுக்கு கஷ்டப்பட்ட போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு மகான் எனக்கு உதவுறேன்னு சொன்னாரு, நான் அவரை யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா சொசைட்டிக்கு நல்லது பண்ண வந்திருப்பேன். நான் அப்ப மறுத்துட்டதுனால வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு 10 வருஷம் பிந்தி போச்சுன்ற. 10 வருஷம் பிந்தி போச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல குரு கிடைக்கிற போது நம்ம பயன்படுத்திக்கிட்டா நமக்கு அந்த அவேர்னஸ் உள்ளுக்குள்ளே இருந்து கிளம்பும், அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். எத்தனையோ மகான்கள் எல்லா மண்ணிலையும் பிறந்திருக்காங்க. நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கங்க. இதுதான் புனித மண் அப்படின்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. இதுதான் இந்த உலகத்தில் மிக சரியான, இது ஒன்று மட்டுமே வழி, நம்பாதீங்க. இவர் மட்டுமே உலகத்தில் உங்களால் வழிபடத்தக்கவர், நம்பாதீங்க. அதாவது இந்த உலகத்துல அவேர்னஸ்ங்கிற விழிப்பு வந்த எல்லாருமே பெரியவங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து வேண்டுமானாலும் ஞானத்தை அடையலாம், எந்த நிலையில வேணுமானாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிகழலாம். எந்த ரிஜிடான ஒரு ப்ராசஸ்குள்ளையும் போய் ஒரு கடினமான பாதையில போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்து முனிவர்கள்லாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தவம் இருந்தாங்க அப்படிலாம் கதையில எழுதி வச்சிருக்கான். அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம எல்லாரும் போகக்கூடிய சிம்பிளஸ்ட் மார்க்கம் அப்படின்னு சில பேர் வகுத்து கொடுத்தாங்க உலகத்துக்கு. இந்த வழியா நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போனேன்னா நல்லது அடைவப்பா அப்படின்னு. புத்தர் கூட நன்னடத்தை, நல்லொழுக்கம்னு 8 கண்டிஷன் போட்டாரு. 8 விஷயங்கள் கண்டிஷன் போட்டாரு. இதை 8 மட்டும் உன் வாழ்க்கையில பின்பற்று, உன் லைஃப் எங்க போகுது பாரு அப்படின்னார். அதே மாதிரி 5 ஒழுக்க பண்பாடு, 2 ஒழுக்க பண்பாடு அப்படின்லாம் மகரிஷி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எல்லாருக்கும் ஒரு வழி சொல்லி இருக்கிறார். இதை நீங்க கத்துக்கணும். கத்துக்கிறதுக்கு எங்க போய் கத்துக்கிறது? ஒரு எளிய ட்ரைனிங் சென்டர் வேணும். இப்ப நம்ம கோயில்களுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், திரும்பி வர்றோம், தவறு கிடையாது. ஆனா ஒரு குருவோட இடத்துக்கு போய் உட்கார்ந்து அவருடைய பாடத்தை கேட்டா என்ன நடக்கும்? அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை, கோவிலுக்கு போனால் ஆறுதல் கிடைக்கும், குருவிடம் வந்தால் மாறுதல் கிடைக்கும். தட் இஸ் த டிஃபரன்ஸ். குரு உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவார், கோயில் என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒரு ஆறுதல் கோயில் வழங்கும். உங்க அழுகைக்கு, கண்ணீருக்கு. நம்ம சாமியெல்லாம் ரொம்ப நல்ல சாமி, நம்மளை எதிர்த்தே பேசாது. நீங்க எல்லாம் போய் அழுவீங்க, நான் படுற கஷ்டம் நாய்ப்படாது அப்படின்னு பேசாம கேட்டுக்கோம். நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, என் மருமக என்ன கொடுமைப்படுத்துறா, எங்க மாமியார் என்ன சித்திரவதை பண்றா, என் ஹஸ்பண்ட் என்ன அநியாயம் பண்றாரு, என் குழந்தைய என்னை போட்டு இம்சை பண்ணுது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம சாமியெல்லாம் கெட்டிக்கார சாமி, பேசாம இருக்கும். அது இப்படி சும்மா இருந்தாதான் அதுக்கு உண்டியல் வசூல் ஆகும். இப்ப உண்மையில சாமி சொல்றதா இருந்தா என்ன சொல்லணும்? நாயே நிறுத்து, நீ என்னென்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், நீ இத்தனை அநியாயம் பண்ணிட்டு யார் மேலேயோ வந்து பழி போடுறேங்கிற உண்மையை மட்டும் சாமி சொல்லுச்சுன்னு வச்சுங்க, நம்மால் உண்டியல்ல காசு போடுறதை நிறுத்திடுவோம். நம்ம சாமி எல்லாம் பார்த்தது சைலண்டா இருப்போம், நாம பாட்டுக்கு வசூல் பண்ணுவோம், சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆறுதல், கன்சோல். எப்படி ஆறுதல்? சாமி கோயில் போட்டு மனசு திருப்தியா இருக்கு, உண்மையிலே இருக்கு.
அதனால நீங்க என்ன சொல்றீங்க? ஆறுதலா இருக்கு, ஆறுதலா இருக்கு, ஆறுதலா இருக்கு. ஆறுதலை விரும்புகிறவர்கள் கோயிலுக்கு போகலாம், மாறுதலை விரும்புகிறவர்கள் அறிவித்திருக்கோயிலுக்கு போகலாம். தட் இஸ் த டிஃபரன்ஸ். உங்களுக்கு எப்பெல்லாம் ஆறுதல் வேண்டியிருக்கோ அப்பெல்லாம் கோயிலுக்கு போங்க. எப்போ மாறுதல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அறிவித்திருக்கோயிலுக்கு போங்க. இவ்வளவுதான் என்னுடைய மெசேஜ்.